வணக்கம். இன்னைக்கு மட்டன் ரோல் என்னோட ஃப்ரெண்டு எனக்கு இன்னைக்கு கற்றுக் கொடுக்க போறாரு. மட்டன் ரோல் நம்ம அண்ணன் அவர் ஸ்ரீலங்கன் மட்டன் ரோல் செய்யறது எப்படின்னு சொல்லி தர போறாரு. அதுதான் இன்னைக்கு செய்ய போற ரெசிபி. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி இல்லாமல் ஒரு எல்லாருக்கும் இந்த மோட்டோ நியூரான் டிசீஸ்னா என்ன, ஸ்பைனல் மஸ்குலர் டிசீஸ்னா என்னன்ற பற்றி ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் சொல்ல போகிறேன். இது ஸ்பைனல் நர்வ் டிசீஸால் வர ஒரு டிசீஸ், நர்வ் வீக்னஸால் வர ஒரு டிசீஸ் பண்ணிக்கவும். இது என்னன்னா, எங்களால் சில நாட்களில் நடக்கவே முடியாது, படுத்த படுக்கையாகும். சில நாட்கள் நடக்க முடியும், சில நாட்கள் வீல் சேரில் போக முடியும், சில நாளில் பவர் வீல் சேரில் போக முடியும், சில நாட்களில் காலுக்கு அதுக்கான ஷூஸ் அந்த சப்போர்ட்டிங் சிஸ்டத்தோடு போக முடியும், சில நாட்கள் எதுவுமே செய்ய முடியாது. இதுதான் எங்களோட கண்டிஷன். நல்ல நாட்களில் எப்படி இருக்கிறோன்னமோ அந்த நாட்களில் என்னென்ன செய்கிறன்றதை பற்றி நான் வீடியோ எடுத்து இனி போட போகிறேன். அதை நீங்கள் என்ன மாதிரி இருக்கிற டிசேபிள் பீப்புளுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்க பார்த்து இது நான் இந்த காசோ பணமோ இதுக்காக செய்யலை, எனக்கு நான் செய்கிற அன்றாட வேலைகள் தான் உங்களுக்கு போடுறேன், நான் ட்ராவல் பண்ணுற விஷயங்கள் தான் உங்களுக்கு போடுறேன். இதுக்காக நான் ஃபண்டு இந்த அசோசியேஷனுக்காக அந்த ஃபண்ட் ரைசிங் பண்ணுறேன். அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, இந்த எம்என்டி அசோசியேஷன், அப்புறமா ஸ்பைனல் மஸ்குலர் அட்ரோஃபி அசோசியேஷன் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த 2 அசோசியேஷன் சப்போர்ட் பண்ணுது. என் ஒய்ஃபு இந்தியாவில் இருக்க சில்ட்ரன் சேரிட்டிக்காக ஃபண்ட் ரைஸ் பண்ணி அங்கே இருக்க சில்ட்ரன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த யூடியூப் சேனலை நாங்கள் பண்ணுறோம். ட்ரூலி இது சேரிட்டி ஒர்க். இதுக்கு நீங்கள் எந்த சப்போர்ட்டும் வேண்டாம், நீங்கள் பார்த்து மற்றவங்களுக்கு உதவி செய்தால் போதும். இந்த அசோசியேஷன் மூலமா எங்களால் இயன்ற உதவிகளை நாங்கள் மக்களுக்கு செய்ய தயாராக இருக்கோம். இந்த வீடியோஸை நீங்கள் மற்றவங்களை ஃபார்வர்ட் பண்ணி என்ன மாதிரி இயலாதவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இது மாதிரி இருக்கணும். அதுதான் இந்த வீடியோட ஃபுல் மோட்டோவே அதான். என்னோட சைனே அதான். இந்த வீடியோட சைன், நான் பண்ணுற வீடியோட சைனே அதான். நாட் மேக்கிங் மணி, ஜஸ்ட் டூயிங் ஃபார் மை ஹாப்பினஸ் அண்ட் ஷோயிங் மை குட் திங்ஸ் அண்ட் பேட் திங்ஸ் இன் மை லைஃப், ஹவ் ஐ எம் சர்வைவிங். இதை பற்றி தான் இந்த வீடியோஸ் எல்லாமே. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த அசோசியேஷன் மூலயமா உங்களுக்குலாம் இந்த வீடியோஸ் நான் அனுப்புறதால எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் அன்போடையும் மகிழ்ச்சியோடையும் கேட்குறேன், இந்த வீடியோஸை எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதுதான் என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட். தேங்க்யூ. எத்தனை விசில்மா? 5 விசிலா? ஓகே, 5 விசில் வச்சுட்டோன்னே பார்ப்போம் என்ன வந்துருக்கு. இப்போது நானும் என் நண்பர் திருமலை அண்ணனும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க செய்வோம். ஒரு 4 ஸ்பூன் போதும்ல, 4 டேபிள் ஸ்பூனு கடுகு உளுந்து தாளிப்புக்கு. கடுகு உளுந்து தாளிப்பு வந்தவொடனே பெருங்கஞ்சீரகம் போடுறோம், சிறுஞ்சீரகம், இடித்து வச்ச மிளகு, ஒன்றும் பாதியாக இடித்து வச்ச மிளகு, கருவேப்பிலை, வெங்காயம்,
வெங்காயத்தை வந்து நீங்கள் பொன்னிறமாக மட்டும் பொரியணுமா? இதில் பச்சை மிளகா முதலே போட்டுருக்கணுமா? போட்டால் நல்லா விடுங்க. என் ஒய்ஃப் வெட்டி கொடுக்கலண்ணா, வெட்டி கொடுக்க சொன்னேன். உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சிருக்கோம் வேக வச்சு. மட்டனை இஞ்சி பூண்டு மஞ்சள் போட்டு உப்பு போட்டு அவிச்சு வச்சிருக்கோம் 4 விசில் போட்டு. இது நல்லா வதங்கணுமா? பொன் கலராக வரணும். ஓகே, என்ன ஒரு 10 நிமிஷம் ஆகுமா? இங்கே பச்சை மிளகா போடணும் வேணா? வெட்டி வச்ச பச்சை மிளகா ஒரு 4 சின்ன சின்னதாக வெட்டி போடுங்க. இன்னும் சின்னதாக கூட வெட்டலாம், ஏன்னா பல்லில் போட்டால் காரமாயிரும். இப்போ எங்கள் வீட்டில் இந்த அளவு தான் வெட்டி கொடுத்துருக்காங்க. இதோட சின்னதாக வெட்டுங்க. இந்த பச்சை மிளகா ஒரு 1 மினிட் வதங்கட்டும். வதன பிறகு அண்ணா என்னென்ன பண்ணப்போ இந்த மீட் எடுத்து போடணுமா? பச்சை மிளகா வதங்கினா அப்புறம் நீங்கள் அப்படியே பச்சை மிளகா போடுங்க. மீட் போடவா? அப்படியே போடுங்க. இப்போ அண்ணா சொன்னார் பச்சை மிளகா போட சொன்னார். இந்த மீட்டை இதுக்குள்ளே போடுறேன். தண்ணியோட போடவா? தண்ணியை குறையுங்க. தண்ணி குறைக்கவா? என்னோட மாஸ்டர் தான் எனக்கு சொல்லித்தராரு, திருமலை அண்ணன்னு. இறைச்சி கொஞ்சம் கொதிச்சாப்புல தண்ணி விடுங்க போடுவாங்க. இதுக்கு மேலே இஞ்சி பூண்டு விழுத போடவா? இஞ்சி பூண்டு போடுங்க. இதுக்கு மேலே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. 2 டேபிள் ஸ்பூன் போடுங்க. ஏன்னா 1 கிலோ மட்டன் போட்டிருக்காரு. மட்டன் நல்லா வதங்கட்டும். இதுக்கு மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் போடுமாண்ணே தனியாத்தூள். 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள். காணும். மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் போடவா? ஏற்கனவே மஞ்சள் போட்டிருக்கோம் கறி வேக வைக்கும் போது. இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இன்னும் சொல்லுங்க ஐயா, மங்களகரமான மஞ்சள்லேருந்து முதலேருந்து தொடங்கலாம். மிளகாத்தூள் ஒரு கண்டி போட்டோமாண்ணே? இல்லை, மிளகாத்தூள் ஒரு 2 உங்களுக்கு தேவைக்கு உங்களுக்கு எப்படி உரப்பு? உங்களுக்கு உரப்பு எங்களுக்கு வந்து உரப்பு கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவோம். அப்போ உங்களை உரப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுருங்க. இது தக்காளி பழம் போடுறது இல்லையாண்ணே? இல்லை போட மாட்டீங்களா? இல்லை, மட்டன் போடணும்னா உரப்பாக இருக்கும். உரப்புக்கு இந்த தக்காளிகள் எல்லாம் போட்டால் இந்த உரப்பை கெடுத்து. ஓகே, தக்காளி போட்டால் உரப்பை கெடுத்துருமா? அதனால அண்ணன் எனக்கு சொல்லி கொடுக்குற அண்ணன் வந்து உரப்பு தக்காளி போடக்கூடாது. தேசி புளி அது கறி இறாச்சினா எல்லாம் இஞ்சி பூண்டு இந்த மிளகாய் எல்லாம் ஒன்றா சேரணும். இல்லை இல்லைண்ணே, இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் போடவா? உங்களும் விருப்பமான அளவு மிளகாத்தூள போடலாம். இது மேலே கொத்தமல்லி போடலாமா? கொத்தமல்லி வேணாமா? இனி இந்த தண்ணியை விட்டு கொஞ்ச நேரம் கறியை மூடி விடும். இதில் தண்ணி விடவா? அம்மா தண்ணியை எல்லா தண்ணி விடவா? என்னென்ன கிழங்கு போட்டு பிரிட்டா வேணும். எல்லா தண்ணியும் ஊற்ற சொல்லிட்டாரு. ஊற்றியாச்சு. இது அப்படியே வதங்கட்டும். எவ்வளோ நேரம் வதங்கணும் இது அண்ணா? இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நல்லா ட்ரை ஆகணுமா? இது தண்ணி இறங்கணும், வதங்கி வரணும் தண்ணி ஃபுல்லா. கொஞ்ச நேரம் வதங்கினா பிறகு அதுக்கு பிறகு உப்பு போடணுமா? கொஞ்சம் அது உப்பு மாதிரி போட இல்லையா நீங்க? நாங்கள் குழம்பு வேக வைக்கும்போது லைட்டாக போட்டோம். இதில் கொஞ்சம் உப்பு போடவா? ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுருவேன். இறைச்சி மேலே அவிஞ்சிட்டான்னு இருக்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. நல்லா தெரியும். அது பிறகு போட்டால் தான் நல்லா. டேஸ்ட் பண்ணி பார்க்கவா? அவிஞ்சிட்டா இறைச்சி. அப்போ இறைச்சி அவிஞ்சிட்டுன்னா அதுக்குள்ள கிழங்க போடுங்க. இன்னும் கொஞ்சம் அவிஞ்சிருந்தேன். அப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆகட்டும். ஓகே, இங்கே பாருங்க, இங்கே ரோல் பண்ணுறதுக்கான ஷீட்டு எல்லாம் பிரித்து வச்சுருக்கோம். பிரித்து வச்சு ஒரு சில் தண்ணியில் போட்டு ஒரு துணி போட்டு மூடி வச்சுருக்கோம்.
இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி ஒய்ஃப் வச்சிருக்காங்க. இதில் உப்பு போட்டிருக்கீங்களா? இதுலேயும் உப்பு போட்டிருக்காங்க லைட்டா. இப்போ நாங்கள் கறியை வச்சுட்டு இப்போ இந்த உப்பு இந்த டெஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு போடுவானே? ஓ இது போடும். இந்த உருளைக்கிழங்க ஒரு 3 உருளைக்கிழங்கு வெட்டி வச்சிருந்தோம், வேக வச்சு வச்சிருந்தோம். இதை போட்டு ஸ்மாஷ் பண்ணோமா இல்லை அப்படியே டம்கடா போதுமா? மிக்ஸ் பண்ணுங்க. இது எங்கன்னா கரண்டி வளையுது, நான்ஸ்டிக் கரண்டி வளையுது. எனக்கு கொடுத்தது சரியில்லை, கட்டை கரண்டி கொடுக்கணும். இதெல்லாம் எடுத்துட்டு வாங்க. ட்ரை ஆகிட்டே வருது. சூப்பராக ட்ரை ஆகிடுச்சு. இன்னும் ட்ரை ஆகணுமாண்ணே? அப்படியே இதை விடுங்க, அப்படி இவ்வளோதான் அப்படி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் நேரம் விடுங்க. அப்படி தண்ணி வற்றி வர நாங்கள் அதை அப்படி இல்லை நல்லா அடி பிடிக்கும்ல இந்த கீழே. அப்போ அப்படி அடுப்பு ஓப்பன் பண்ணி விடுங்க. ஆஃப் பண்ணிட்டவா? ரச்சி அவிஞ்சிட்டு வரும். நீங்கள் பார்த்துருங்க. அப்போ ஓப்பன் பண்ணிட்டு அடுப்பு ஓப்பன். கரம் மசாலா மேலே தூவிட்டு லைட்டாக அப்படியே பரட்டி எடுத்தீங்கன்னா ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே பரட்டிக்கிட்டே இருந்தா இது நல்லா திக்காய் வரும். திக்காய் வந்தோடனே இன்னும் ரோலில் போட்டு பரட்டி எடுத்துக்கணுமா, ஊட்டி எடுக்கணுமாண்ணே? இதை நீங்கள் ஆறுனாத்தான் அது திக்காக வரும். நல்லா அரைமணி தேரம் போட்டுட்டு வச்சாலும் திக்காக வந்தால் தான் நாங்கள் இதில் வச்சு விட்டா இதாக இருக்கும். கறியும் ஆறுனா தான். எண்ணெய் நிறைய போடக்கூடாது இல்லைண்ணா இதில்? அதில் ஃபேட்டி எண்ணெய் வரும்ல. இப்போ என்னென்னா ஒரு கரண்டி கொடு. ஓகே, இப்படி வச்சுட்டு என்ன செய்யணும்னா இப்போ கறி எங்களுக்கு சீர்வாக வரையிருந்தா கறியை திருப்பி இதுக்குள்ளே போட்டு நாங்கள் ஒரு மிக்ஸ் பண்ணலாம். சரியா? மிக்ஸ் பண்ணி தட்டு கிடக்குறோம். அப்போ இது வந்து பரவுது. இது பரவுது. சரி, பரவைக்க இந்த இடத்துக்கு ரோலுக்கு வந்து கொஞ்சம் ஆக சப்படி வரக்கூடாது. ஓரளவு நீட்டாக இருக்கணும். நீங்கள் கடையில் செய்து விற்கிறோன்னா சின்னங்கள் ஆக சின்ன ரோலன்னா தூக்கி முடிஞ்சிட்டு அறிஞ்சிட்டு போயிடுவாங்களே. இதை எப்படி திருப்பி இதுக்குள்ள வைக்கிறோம். வச்சுட்டு இதை இதுக்குள்ள அமர்த்திக்க என்ன செய்யணும்னா இந்த மா வந்து வெளியில் வராது. அந்த வெளியில் என்ன இந்த இடவெளி லைனுக்குள்ளே கொண்டு வந்துடுறீங்க. அந்த ஷேப்புக்குள்ளே வருது. சரியா? இன்னும் இதை நாங்கள் வடிவாக செய்யணும். நீங்கள் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். சரியா? அப்போ இந்த இது அந்த மாதிரி வரக்கூடாது. இது மாதிரி இருக்கணும் பண்ணது மாதிரி. சரி, இப்போ பாருங்க. இது உருண்டுக்கு வந்துடும். சட்டி ஒன்று எடுத்தாங்க பாப்போம். ஆனால் அப்படியே பட்டுங்கண்ணா, அதிலே பட்டுங்கண்ணா. அதான் கொஞ்சம் தண்ணியில் கரையுங்க. அந்த தண்ணியில் கரைச்சி போட்டு இந்த முட்டையை அதுக்குள்ள விட. சரி, இப்படி தண்ணியாக கரையுங்க. சைட்லலாம் போட தேவையில்லைண்ணா. அது அந்த சட்டிக்கு வேற வரும். அது இது வேற இது சைத்த வராடியும் பரவாயில்லை. பாருங்க, ரோல் ரெடி. இந்த ரோலை இது பண்ணி எங்கள் அண்ணன் உருட்டி வைக்கிறாரு. சூப்பராக வெஜிடபிள்ஸ் உள்ளே போடுறாரு. எக்லேயும் மைதா மாவுலையும் பரட்டிட்டு, லிக்விடாக இருக்கிற எக்லேயும் மைதா மாவுலையும் பரட்டிட்டு அதை அப்படியே ரோலில் போட்டு பரட்டி எடுத்துடுறாரு. மட்டன் ரோல். இப்போ பிரெட் க்ரம்ஸில் இதை டிப் பண்ணி ரோல் பண்ணி வச்சுருக்கோம் மட்டன் ரோலை. இப்போ எண்ணெய் கொதிச்சிட்டான்னு பார்ப்போம். எண்ணெய் கொதிச்சிச்சு. இந்த பிரெட் க்ரம்ஸை
உள்ள பண்ணி ரோலை உள்ள போடலாம். என்ன கோச்சாச்சு இல்லையா? என்ன வேலை செய்யும் போது கொஞ்சம் தள்ளி தான் உட்காந்து செய்வேன், ஏன்னா ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு. மோஸ்ட்லி என் ஒய்ஃப் தான் இந்த வேலைலாம் செய்வாங்க. எனக்கு அவங்க தான் வீடியோ எடுக்கிறதுனால நான் செய்ய வேண்டியதாக போச்சு. இல்லை மேடம் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி தருவாங்க இந்த விஷயத்தெல்லாம். டூ மினிட்ஸில் நல்லா கிறிஸ்பியான ஒன்றை எடுத்துடலாம். பாருங்க நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்க, நல்ல கலர் மாறி வருது. ஒரு பக்கம் பெரட்டி விட்டாச்சு பாருங்க, நல்லா சூப்பராக வந்துடுச்சு. ஆயிலில் வேலை பார்க்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வேலை செய்யுங்க. என்ன மாதிரி ஆளுலாம் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா ஜம்ப் பண்ண கூட முடியாது ஊற்றிக்கிச்சுன்னா. நாங்கள் ஃப்ரையரில் போட்டு இது பண்ணிடுவோம். இங்கே குக் பண்ணுறதுக்காக இது மாதிரி காட்டுறேன். இது பாருங்க பொன்னிறமாக வந்துருக்கு பாருங்க, சூப்பரா இல்லைம்மா? அருமையான மட்டன் ரோல், நல்ல கிறிஸ்பியான மட்டன் ரோல். இது பாருங்க சவுண்டை, கிறிஸ்பியான மட்டன் ரோல். இது வெந்துகிட்டு இருக்கட்டும். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். சூடு குறைஞ்சிருக்கு. செம்ம கிறிஸ்பியா அந்த உருளைக்கிழங்கு காரம் எல்லாம் சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. மலாண்டனுக்கு ரொம்ப நன்றி எனக்கு கற்றுக் கொடுத்ததுக்கு. இப்போ மற்றதையும் எடுத்துடுறேன். இந்த பிளேட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நன்றி. என் மனைவிக்கு முக்கியமா நன்றி. Please support M&D Association and Children Charity. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.